சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். Choose who you want to be. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். ஆளுநருடைய தேநீர் விருந்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றதா இருக்கட்டும், அதற்கு பிறகு கலைஞர் நூற்றாண்டு விழா அந்த நாணய வெளியீட்டில் ஒன்றிய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்றதா இருக்கட்டும், அரசியல் அரங்கில் சலசலப்பு ஏற்பட்டது. ஆனா அதை தொடர்ந்து இபிஎஸ் அவர்கள் எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்தன. அதற்கு பதிலடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியது, கலைஞருடைய அந்த நினைவிடத்தில் அண்ணாமலைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அந்த முக்கியத்துவம் ஏன் அப்படிங்கிற கேள்வி. இன்னொரு பக்கம் இன்று எல் முருகன் அவர்களுடைய பேட்டி, தொடர்ந்து இது மாதிரி அனல் பறக்க வைக்கிறது அரசியல் அரங்கை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு பக்கம் திமுக பாஜக நெருங்குகிறதான்னு ஒரு குரலும், இன்னொரு பக்கம் இல்ல எங்களுக்கு அது அவசியம் இல்லை அப்படின்னு இன்னொரு குரலும் ஒலித்து கொண்டிருக்கிறது. ஆக இதை பற்றி நாம் இன்று விவாதிக்க இருக்கின்றோம். விருந்தினர்களாக பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள் மற்றும் வலதுசாரி சிந்தனையாளர் திரு எஸ் ஸ்ரீராம் அவர்கள், எழுத்தாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். விருந்தினர்களுக்கு வணக்கம். முதல் கேள்வியை நான் கலை அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சனம் செய்தார். ராஜ்நாத் சிங் அவர்களை அழைக்கணுமா, ஏன் நீங்க ராகுல் காந்தியை அழைக்க கூடாதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்டார். அதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்கிறார். ஒண்ணு அரசியலை பத்தி தெரிஞ்சிருக்கணும், நாட்டு நடப்பை புரிஞ்சிருக்கணும், இல்ல மண்டையில மூளையாவது இருக்கணும்னு ஒரு காரசாரமான பதிலடியா பாக்குறோம். இதை பற்றி உங்களுடைய பார்வை? மண்டையில் மூளையில் எல்லாருக்கும் மூளை இருக்குது, அது வேலை செய்யணும், அதுதான் முக்கியம். இப்போ யாருக்கு வேலை செய்யணும்? இத்தனை நாள் வரைக்கும் இவர் சொல்லிட்டு இருந்தார் அதிமுக கள்ள உறவு வச்சிருக்குன்னு. பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வந்த பிறகு இப்போ எல்லாரும் இவங்கள பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கோபம் வருது. என்ன மூளை காலை எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன இவர் இத்தனை நாள் சொல்லும்போது இவருக்கு மூளை இருந்துச்சான்னு அவங்க கேட்பாங்களா பதிலுக்கு? இல்ல சொல்றது ஆதாரபூர்வமா இருக்குதா அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் சொல்றாருல்ல. அதிமுக பாஜக கூட்டணி வெளியே வந்த பிறகு, நாங்க 2026 கூட்டணி இல்லைன்னு சொன்ன பிறகு, அவங்க வேற அணி அமைச்ச பிறகு, இவங்க வேற அணி அமைச்சு போட்டி போட்ட பிறகு, என்ன நாங்கள் அது வெளியே வந்ததுனால நாங்கள் ஒரு % கூட வாங்கியிருக்கோன்னு சொன்ன பிறகு, இன்னும் கூட உறவு இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கல்ல. அப்போ உங்களுக்கு மூளை இருந்துச்சான்னு அவர் கேட்பார்ல. இல்ல அந்த அளவுக்கு மோடியை விமர்சனம் செய்யறாரா இபிஎஸ்? ஒரு வார்த்தை காரசாரமா விமர்சனம் செய்யறாரா? அப்ப ஏன் அந்த மாதிரி ஒரு மென்மையான போக்கு இருக்கும் போது சந்தேகம் வருது இல்ல? எங்க மென்மையான போக்கு? மத்திய அரசு விமர்சனம் பண்றாங்க. மத்திய அரசு தான் மோடி தான் மத்திய அரசு. மோடி ஜாடின்னு சொல்லணுமா ஒவ்வொரு வார்த்தையிலையும்? மோடி எங்க டாடின்னு சொன்னவங்க இன்னைக்கு மோடியை விமர்சனம் பண்ண அப்படிப்பட்டவங்க இருப்பாங்க. எல்லா கட்சியிலும் அப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. அவங்களாம் இப்போ கம்முன்னு இருக்கிறாங்க, வாய மூடிட்டு. கட்சி அவங்கள வாயை தரக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. அதனால நீங்க என்னன்னா நான் எங்கே ஆரம்பிக்குது இந்த புள்ளி, எந்த புள்ளியில் ஆரம்பிக்குதுன்னா, பாஜகவினுடைய செயற்குழு கூட்டம் திருப்பூரில். அதில் அண்ணாமலை அமித்ஷாவினுடைய பிளானை முன் வைக்கிறார். அமித்ஷா 2026 தேர்தலுக்கு, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு பிளான் கொண்டு வந்து அமித்ஷா பிளான் அவர் வைக்கிறார். நான் போய் டெல்லியில் போய் பேசிட்டு வந்தேன், அந்த பிளான் வைக்கிறேன். என்ன அந்த பிளான் இருக்குது? ஒரு கட்சி சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ளக்கூடிய கட்சி, நாங்கள் ஆளுங்கட்சியை வீழ்த்தி முதலிடத்துக்கு ஆட்சியை பிடிப்போம் தானே சொல்லிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாளும். இப்போ திடீர்னு என்ன சொல்கிறாங்க, அதை விட்டுட்டாங்க. அதிமுகவை பின்னுக்கு தள்ளுவது தான் இந்த தேர்தல் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு அமித்ஷா பிளான். பெரிய வல்லுனர் அமித்ஷா, அரசியல் வல்லுனர், சாணக்கியர்னு சொல்லுவாங்க. அவருடைய பிளான் என்ன இருக்குது தெரியுமா? சாணக்கியத்தனமா அதிமுகவை 3ஆம் இடத்துக்கு தள்ளணும், இல்லாட்டி பின்னுக்கு தள்ளணும். இதுதான் நோக்கம். என்ன இது இந்த ஏன் இருக்குது? ஒரு அரசியல் கட்சி ஆட்சிக்கு வரணும் தானே பிளான் பண்ணணும். இன்னொரு கட்சியை, அது வீக்காக இருக்கிற கட்சியை நாங்கள் இன்னும் பின்னுக்கு தள்ளுவோம், அது எங்கள் நோக்கம் சொன்னால், அப்போ எதிரி யார் உங்களுக்கு? திமுக இல்லை. திமுக உங்களுக்கு எதிரி இல்லை. அந்த இடத்துல தான் நான் சந்தேகப்பட ஆரம்பித்தேன். உங்களுக்கு எதிரி அதிமுக. நீங்கள் திமுகவோட சமரசம் பண்ணிக்கிட்டீங்க. திமுகவுக்கும் உங்களுக்கும் ஒரு புள்ளியில் ஒற்றுமை வருது, இணையறிங்க 2 பேரும். எந்த புள்ளின்னா, அதிமுகவை பின்னுக்கு தள்ளணும். அதிமுக பின்னுக்கு தள்ளனா அந்த இடத்துல பாஜக உட்காரலாம். பாஜகவுக்கு அது நோக்கம். திமுகவுக்கு என்ன நோக்கம்னா, அதிமுக பின்னுக்கு தெரியாச்சுன்னா 2 கட்சி நம்ம எதிர்ப்பு வாக்கள் சமமாக பகிர்ந்துடும். அப்போ நம்ம இன்னும் 100 வருஷத்துக்கு நம்மளே ஆட்சி செய்யலாம்.
திமுக ஆட்சியே இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு. ஸோ இந்த புள்ளியில் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. தொடர்ச்சியாக நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், இப்போ சொல்லலை. அதாவது சித்தாந்த ரீதியாக எங்களுக்குள்ள தான் கருத்து வேறுபாடு, போட்டி, அதில் அதிமுக அந்த களத்தில் இல்லைங்கிற மாதிரி தான் 2 பேரும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. முதலிடத்துக்கு எங்களுக்கும் அவங்களுக்கு தான் போட்டிங்கிற மாதிரி, 2ஆம் இடத்துக்கு எங்களுக்கும் அவங்களுக்கு தான் போட்டி, இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்க. அதிமுக களத்தை விட்டு அகற்றி வெளியேற்றுவது தான் அவங்க 2 பேருடைய நோக்கம் இருக்குது. அந்த புள்ளியில் 2 பேர் இணைகிறாங்க. இப்போ அதுக்கடுத்து என்ன வருதுன்னா, ஒவ்வொன்றா பார்த்தா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்னோபால் ஆகிட்டே போகுது. ஆளுநர் தேநீர் விருந்தில் கலந்துக்கிறாங்க. முதல் நாள் வரைக்கும் கலந்துக்கிற இல்லைங்கிற மாதிரி தான் பேச்சு. அதில் கூட்டணி கட்சிகள் பூரா கலந்துக்கிறது இல்லைன்னு முடிவு எடுத்துட்டாங்க. திடீர்னு திமுகலேருந்து என்ன அறிக்கை வருதுன்னா, தங்கம் தென்னரசு தான் அந்த அறிக்கை வெளியிடுறாரு. கட்சி கலந்துக்கிறாரு, ஆட்சி கலந்துக்கிறோங்கிறாரு. கட்சி வேறு ஆட்சி வேறு. அப்போ கட்சி ஆட்சி யாருடைய ஆட்சின்னாரு? கலைஞர் நூற்றாண்டு விழாவில் பேசும்போது முதல்வர் என்ன சொன்னார்? இது ஒரு தனி கட்சியினுடைய ஆட்சி அல்ல, இது தமிழ் இனத்தின் ஆட்சினார். அப்போ நீங்கள் இனமே அங்கே போய் சரண்டர் ஆகிறீங்களா? சரண்டர் ஆகிறதா எப்படி சார் இருக்கும்? கலந்துக்கிறது சரண்டர் ஆகிறதா? ஏன் போன வருஷம் கலந்துக்கல? போன வருஷம் ஆளுநர் விருந்தில் நீங்கள் கட்சியும் கலந்துக்கல, ஆட்சியும் கலந்துக்கல. இப்போ ஆளுநர்கிட்ட என்ன மாற்றம் பார்த்துட்டீங்க? நீங்கள் அப்படியே தான் இருக்கார், அவரும் மாறலை, நீங்கள் தான் மாறிட்டீங்க. அதுதான் பிரச்சனை. ஏன் சந்திக்கணுங்கிற விஷயத்தில் அதுதான் பிரச்சனை. நூற்றாண்டு விழா நாணய வெளியீட்டு விழாவுக்கு நீங்கள் ஏன் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டுட்டு அவருக்கும் எங்களுக்கும் எப்போதும் மென்மையான நெருக்கமான தொடர்பு இருக்குன்னு சொல்கிறீங்க? இப்படி தான் வெங்கைய நாயுடு சொன்னீங்க. வெங்கைய நாயுடு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார், அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டு, அது யார் வேணாலும் கூப்பிடலாங்கிற வேறு விஷயம். இவர் ஒரு பாஜகவோட முக்கிய தலைவர், அதில் அமைச்சரவையில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர். அவரை கூப்பிட்டுக்கிட்டு அவருக்கு எங்களுக்கு நெருக்கமான உறவு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. தொடர்ச்சியாக இருக்குது. எங்களுக்கு என்ன நெருக்கம்? அவங்களோட ஒன்றுங்க, எந்த டயத்தில் போய் இவங்க இந்த மத்திய அரசோட இந்த மாதிரி அணுகுமுறைகளை மாற்றுறாங்கன்னா, ஒரு பைசா கொடுக்கலங்க. இந்த பட்ஜெட்டில் நான் சொல்கிறேன், ரயில்வே பட்ஜெட்டு கடந்த பட்ஜெட்டில் 6600 கோடி தமிழ்நாடு கொடுத்தாங்க. இந்த பட்ஜெட்டில் ஏற்கனவே மிட் டேம் பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 6000 ஒதுக்கியிருந்ததை பாதியாக குறைச்சாங்க. பல திட்டங்களுக்கு முக்கியமான ரொம்ப நாளாக பெண்டிங் திட்டம், 20-25 வருஷம் பெண்டிங் திட்டங்கள், அதுக்கெல்லாம் இவங்க 1000 ரூபா தான் ஒதுக்கியிருக்காங்க. சரி, இந்த 1000 ரூபா ஒரு திட்டத்துக்கு எதுக்கு ஒதுக்குறாங்க? அவங்க திட்டமிட்டு பாய்காட் பண்றாங்க. சரி, அதான் சார், இந்த திட்டம் இந்த நேரத்துல தான் திமுக மாறுதுன்னு சொல்றீங்க. அப்ப திமுக அணுகுமுறை நிர்வாக ரீதியா போகணுங்கிறதுல என்ன தவறு இருக்கு? எங்க நிர்வாக ரீதியா போகணும்னு எங்க கான்ஸ்டிடியூஷன் சொல்லுதா? நீங்க அனுசரிச்சு போனாதான் இல்ல, இதுல போக கூடாதுன்னு என்ன சொல்லுதா? இப்ப ஆளுநர் விருந்த நிர்வாக ரீதியா இவங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் பண்ணும்போது அடுத்து ஒரு ஸ்மூத்தா போகணும்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது தானே அது. நோக்கமோ கருத்தோ திமுக வெளிப்படலையே. நாங்க எதிர்க்கிறோம், மத்திய அரசாங்கத்தை கடுமையாகத்தான் எதிர்க்கிறோம். அதுல இருந்த காம்ப்ரமைஸ் நாங்க பண்ணிக்கல தானே நேற்று கூட முதல்வர் சொல்லியிருக்கேன். ஆமா சார், எதை எதிர்க்கணும்? உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், அவங்களுடைய முழக்கம் வைக்கிறாங்க. அது நல்ல வார்த்தைங்க, அது ரொம்ப சௌரியமான வார்த்தை. அந்த சென்டென்ஸ் எப்பப்போ நீங்க கை கொடுக்குறீங்களோ அப்பெல்லாம் உறவுக்கு கை கொடுப்போம்னு சொல்லிக்க வேண்டியது. உரிமை எங்க கிடைச்சிச்சு உங்களுக்கு? உங்க உரிமை எதுவுமே எல்லாமே புறக்கணிக்கப்பட்டிருக்கூடிய நேரத்துல நாங்க உறவுக்கு கை கொடுப்போம்னா என்ன அர்த்தம்? சரி, நான் எடுத்துக்கிறேன் முதல் சுற்று பார்வையா பிரியன் அவர்களிடம். இது ஒரு பரபரப்பையும் ஒரு அனல் கலப்புற விஷயமாகவும் அரசியல் அரங்குல இது தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. நம்ம குறிப்பா பார்த்தோம்னா இன்னைக்கு எல் முருகன் அவர்கள், மத்திய இணையமைச்சர், பாஜகவை சேர்ந்தவர், பேசும்போது இது தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்த விழா, இதுல அழைச்சாங்க, ஒன்றிய அமைச்சர் கலந்து கொண்டார் அப்படின்னு எல் முருகன் அவர்கள் சொல்றாங்க. முதல்வர் அவர்கள் பேசும்போது இது மத்திய அரசுடைய விழா, அதுல அவங்க ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்திருக்கிறாங்க, இது ஏன் இபிஎஸ்க்கு என்ன பிரச்சனைன்னு அவர் கேட்கிறாரு. சரி, இங்கேயே ஒரு முரண்பாடு வருதா? இல்ல, அதாவது முதல்வர் சொன்னது தவறான ஒரு கருத்து. ராகுல் காந்தியை ஏன் கூப்பிடலன்னு ஒரு விஷயம் எழுப்புறப்போ அவர் சொல்றாரு, இது ஒன்றிய அரசு மூலமாக நடந்த ஒரு விழா, அது ஒன்றிய அரசு தான் நாணயத்தை வெளியிட்டது அப்படின்னு சொல்கிறார். ஆக்சுவலாக உண்மை அது இல்லை. நாணயத்தை வெளியிட்டது மத்திய அரசு, விழாவை நடத்தியது மாநில அரசு. ஸோ மாநில அரசு விழாவை நடத்தும் போது நீங்கள் இந்தியா கூட்டணியில் ஒரு தலைவராக இருக்கிற ராகுல் காந்தியை ஏன் கூப்பிடலன்றது காங்கிரஸ்காரர்கள் நினைக்கிற ஒரு விஷயம், பொதுவெளியில் எழுப்பப்பட்ட ஒரு விஷயம்.
அதுக்கு முதலமைச்சருடைய பதில் வந்து சரியான பதில் கிடையாது. மத்திய அரசு இந்த விழாவை நடத்தலை. நேற்று பேப்பரை பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பர்லேயும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன்வைட் பண்ணுறாரு, சிவதாஸ் மீனா தான் இன்வைட் பண்ணுறாரு சீஃப் செக்ரட்டரி. அப்படி இருக்கும்போது ஒரு முதல்வர் எப்படி வந்து மத்திய அரசு நடத்துகிற விழான்னு சொல்ல முடியுது? அது இப்ப ஒரு பதட்டம் வருதா, எங்க வந்து நெருக்கம்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பதட்டம் அவரே வருதா சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் இல்லை, அவரே சொல்லியிருக்காரு, நேற்று இரவு முழுக்க எனக்கு தூக்கமே வரல, மகிழ்ச்சியில் தூக்கம் வரலன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை அந்த தூக்கம் வராதனால ஒருவேளை அவருக்கு குழம்பிட்டாரோன்னு தெரியாது. பட் அவர் சொன்னது தவறு. ஆக்சுவலாக அவர் ராகுல் காந்தியை கூப்பிடாத இருந்தது அவருடைய இஷ்டம், அது அவருடைய கருத்து. அது அவங்க டிஎம்கேல ஒரு ராஜ்நாத்தையும் ராகுல் காந்தியும் பக்கத்தில் உட்கார வேண்டாம், அது ஏதாவது சங்கடமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இல்லை நம்ம வந்து மத்திய அரசு மட்டுமே கூப்பிடலாம், அவங்க தானே வெளியிட்டாங்க நாணயத்தை அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இப்போ கலைஞர் படத்தை திறந்து வச்ச போது அசம்பிளியில் கோவிந்தை கூப்பிட்டாங்க, அவர் வந்தார். சிலையை திறக்கும்போது, கருணாநிதி சிலையை திறக்கும்போது வெங்கையா நாயுடு கூப்பிட்டாங்க, அவர் வந்தார். இப்போது இந்த விஷயம் நடக்கும்போது பாஜகலேருந்து இவரை கூப்பிட்ருக்காங்க. ஸோ மோராலஸ் அவங்க என்ன நினச்சிருக்கலாம், நமக்கு அரசியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக அரசுக்கு அரசு எதிரியாக இருக்கிற ஒரு சூழலில் அந்த மாதிரி எதிர் முகாம்லேயும் ஒருத்தரை கூப்பிட்டு கருணாநிதியை புகழ வைக்கிறது பெட்டர் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். ஒரு வேளை அப்படி கூட நினச்சிருக்கலாம். ஸோ மாற்றார் வாயால் ஒரு கருணாநிதியை புகழ்றது நமக்கு ஒரு பெருமை சேர்க்கிற ஒரு விஷயமாக கூட அவர் நினச்சிருக்கலாம். அது அவங்க எதிர்பார்த்த மாதிரி பிரதமரும் ஒரு பக்கத்துக்கு பெரிய வாழ்த்து மலர்லாம் கொடுத்துட்டாரு, ராஜ்நாத் சிங்கும் ரொம்ப நல்லா பேசினார். ஸோ அதில் வந்து அவங்க வந்து ஒரு சந்தோஷம் நினச்சிருக்கலாம். நேற்று வந்து திமுகவை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு பெருமிதம் கொள்ள வேண்டிய ஒரு நாளாக அவங்க கருதுகிறாங்க. அதில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாஜகவோட இவங்க நெருங்குறாங்களா, அந்த தேநீர் விருந்தில் கலந்ததெல்லாம் சேர்த்து பார்க்கும்பொழுது இவங்க பாஜகவோட நெருங்குறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நடுநிலையாளர்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் அந்தளவுக்குலாம் வந்து இன்னும் டெவலப் ஆகலை விஷயம். ஸ்டோரி வந்து ஒரு நம்ம ஜேர்னலிசம் பாஷையில் சொன்னால் டெவலப்பிங் ஸ்டோரி. இது ஆக்சுவலாக டெவலப்பிங் ஸ்டோரி வந்து எப்படி போய் முடியும்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கிற சூழலில் திமுகவும் பாஜகவும் நெருங்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அங்கே திமுக வந்து பாஜக மைனாரிட்டி கவர்மெண்ட் அங்கே இருக்குன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நேற்று ராஜ்நாத் சிங் வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் திமுக எப்படிலாம் இருந்தது சொன்னதையும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அரசியலில் வந்து நம்ம 1+1 2 கிடையாது, 1+1 3லாம் மாறத்துக்கான சான்ஸ் இருக்குது. எடப்பாடி வந்து பாஜக விட்டு வெளில வந்திருக்கலாம், அவருக்கும் மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கல. ஸோ இப்போ வந்து பாஜக திமுக கூட்டணியை உடைக்கணுன்றது பாஜகவுடைய நோக்கமாக இருக்குது. அன்லஸ் அதை உடைச்சாலே தவிர நம்ம வந்து உள்ளே வர முடியாது அவங்க நினைக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு வேளையில் ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி, இதை வந்து ஜனாதிபதி யாராவது வந்திருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் ஒரு அரசியல் ஆயிருக்குமா? அது ஆயிருக்காது, இது புசுன்னு போயிருக்கும். அப்போது சென்ட்ரல்லேருந்து நீங்கள் ராஜ்நாத் சிங்கை நீங்கள் அனுப்புறீங்கன்னா, ஒரு அரசியல்வாதி அனுப்புறீங்கன்னா ஏதோ ஒரு பாலிடிக்ஸை வந்து பாஜகவும் விரும்புதுன்னு தான் அர்த்தம். ஸோ இது ஒரு குட்டையை கலப்புற ஒரு விஷயமாக கூட பாஜக கருதலாம். திமுகவும் பாஜகவும் நெருங்கி வர மாதிரியான ஒரு சூழல் தூக்கி போட்டால் கூட்டணி கட்சிகள் மத்தியில் ஒரு ஊசலாட்டம் வரும் இல்லையா? என்னடா அது, நம்மளாம் வந்து திமுகவுக்காக அந்த தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறோம், கவர்னர் விருந்துக்கு இவங்க போகிறாங்களே. திமுக தலைவரும் ஒன்று தான், முதல்வரும் ஒன்று தான், 2 பேரும் ஒன்று தான். அவர் ஒரு முகத்தை வேறு மாதிரி காமிக்கிறார், இன்னொரு முகத்தை வேறு மாதிரி காமிக்கிறாரு. கவர்னரோட நிலைப்பாட்டில் எந்த மாறுதலும் இல்லை, செல்கோமன் நிலைப்பாட்டில் எந்த மாறுதலும் இல்லை. என்ன மாறுதல் வந்தது? நீங்கள் ஒரு உறவுக்கு கை கொடுப்போன்ட்டு கவர்னர்கிட்ட போய் கையை நீட்டுறீங்கன்ற ஒரு கேள்வி கூட்டணி கட்சிகள் மத்தியில் வருது இல்லையா? ராகுல் காந்தியையும் கூப்பிடலன்னு காங்கிரஸ்காரங்க சில பேர் புலம்புறாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா, அந்த கூட்டணி கட்சிகள் மத்தியில் இது பாஜகவோட ஒரு பிளே நல்லா வந்திருக்குங்க. ஆக்சுவலாக ஒரு பாலிட்டிக்ஸை பண்ணணும்னு பார்த்தாங்க, அதை கரெக்டாக இறக்கி விட்ருக்காங்க. ஆனால் மக்கள் மத்தியில் இனிமேல் டிஎம்கே எடுக்கிற ஸ்டாண்டை பொறுத்து தான் மக்கள் வந்து அதை கவனிப்பாங்க, ஒட்டு கவனிப்பாங்க. பாஜகவுக்கும் திமுகவுக்குமான அந்த அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குது, அது இன்னும் அந்த எதிர்ப்பு நிலை இன்னும் கூர்மைப்படுதா, இல்லை அது வந்து மட்டுப்படுதா? ஏன்னா இன்னும் 20 மாதம் ஆட்சி இருக்குது, நமக்கு நிதியும் வரல, ஒன்றும் வரல, நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப டெய்லி தகராறுலாம் பண்ணி சண்டையெல்லாம் போட்டு எதுக்கு இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து திமுகவில் வந்துருச்சா? போர்க்குணம் மழுகி அரசு தரப்புல இல்ல சார், இதுல வந்து எதிர்த்துக்கிட்டே இருக்கணுமா? அரசு தரப்புல நீங்க சொல்ற மாதிரி நிதி நமக்கு வந்து ஒன்றிய அரசுகிட்ட இருந்து கிடைக்க மாட்டேங்குது, ஆளுநர்கிட்ட இருந்து எப்பவும் ஒரு நெருக்கடி இருந்துகிட்டே இருக்கு. இதை தவிர்த்து சுமூகமா அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமா கூட இருக்கலாம். கண்டிப்பா இருக்கலாம், இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்து நீங்க ஒரு ரன்னிங் பேட்டில் போயிட்டே இருந்து வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எதிர்பார்க்குற விஷயங்கள் கிடைக்காதுன்றது. இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்த மாட்டேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தினால்தான் உங்களுக்கு கல்வியில் ஒரு பர்டிகுலர் ஸ்கீமுக்கு நாங்கள் ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாகும். இதே மாதிரி மெட்ரோவுக்கு 61,000 கோடி இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. அன்லஸ் ஹெல்ப் வந்தாலே தவிர முடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? இதுக்கெல்லாம் பணம் தேவையாக இருக்குது ஆக்சுவலாக. அப்போ எதுக்குடா ஒரு டெய்லி பேட்டில் போட்டுட்ருக்கணும்? நம்ம வந்து ஒரு ஆவரேஜாக இந்தியா கூட்டணியில் இருக்கோம், சித்தாந்த ரீதியில் பாஜக எதிர்ப்போம். ஆனால் ஒரு நார்மலாக டெய்லி ஒரு பேட்டில் மாதிரி இருக்க வேண்டாம், ஒரு சுமூகமான ஒரு உறவு வச்சுக்கலாம், ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். கவர்னரை மாற்றத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க அவங்க, அதுக்கு ஒரு வெளியில் பாஜக மூலமாக எதாவது முடியுமான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஒருவேளை அவர் போயிட்டு நின்ற ஒரு கவர்னர் வந்தால் ஒரு நல்ல ரேப்பை வச்சுட்டு நம்ம பெண்டிங்காக இருக்கிற மசோதாவெல்லாம் நிறைவேற்றலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அமைதியாக போகலாம்.
காரியத்தை சாதிக்கலாம் அப்படின்ற எண்ணம் கூட திமுகவுக்கு இருக்கலாம். அதே சமயம் சித்தாந்த ரீதியில் நம்ம எதிர்க்கலாம், கூட்டணியை நம்ம கட்டுக்கோப்பாக வச்சுக்கலான்ற எண்ணமும் இருக்குது. ஆனால் 2 குதிரையை நீங்கள் சைமல்டேனியஸாக ஓட்டும் போது சில சிக்கல்லாம் வரும். அது எப்படி ஸ்டாலின் சமாளிக்கிறாருன்னு பொறுத்து தான் பார்க்கணும். சரி சார், அதே சமயம் வந்து குடியரசுத் தலைவருக்கு முதலில் இதை வந்து நாணயத்தை வெளியிடுவதற்கு துணை குடியரசுத் தலைவரை அழைத்ததாகவும் அதற்கு பிறகு மோடி அவர்கள் ராஜ்நாத் சிங்கை அனுப்பி வைத்தா ஒரு தகவல் நமக்கு இருக்கு. இது மாதிரியான வாய்ப்பு இருக்குமா இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு? இல்லை, அவர் ஸ்டாலின் சொல்கிறத பார்த்தா அப்படி இல்லையா. அவர் பேசுறதுல என்ன சொல்கிறாரு, நான் கூப்பிடணும்னு நினச்ச உடனே எனக்கு ராஜ்நாத் சிங் தான் எனக்கு ஞாபகம் வந்தார். அவர் தான் எனக்கு நான் ஒரு 15 நிமிஷம் தான் வர சொன்னேன். அவர் நான் ஒரு நாள் முழுக்க வரேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு மனசில் இமீடியட்டாக தோணுது ராஜ்நாத் சிங் தான் ஸ்டாலினே வெளிப்படையாக சொல்லியிருக்கார். ஒருவேளை அவங்க இன்டெரக்டாக இந்த நாணயமே ஒரு வருஷம், போன வருஷம் ஜூன் மாதம் 23ஆம் வருஷம் ஜூன் மாதம் ரிக்வஸ்ட் கொடுத்ததுங்க. ஆக்சுவலாக ஒரு வருஷம் டிலே பண்ணி இப்போ தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக இதுக்கே அவங்க டிஎம்கே நிறைய போராட்டத்தை டிஆர் பாலு அங்கே இருக்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்லாம் போராடினாங்க. ஆனால் இந்த வருஷம் ஜனவரி மாதம் கற்பூரி தாக்கூருக்கு ஒரே வாரத்தில் காயினை கொண்டு வந்தாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓபிசி ஓட்டை வாங்கணும்னு குறி வச்சு, அரசியல் தானேங்க எல்லாமே, ஓபிசி ஓட்டை வாங்கணும்னு கற்பூரி தாக்கூரோட நாணயத்தை கொண்டு வந்தாங்க. இதுக்கு ஒரு வருஷம் போராடினாங்க. போராடின பிறகு அது சேங்ஷன் ஆன பிறகு அவங்க நினச்சது ராஜ்நாத் சிங்கை தான் நினச்சேன்னு ஸ்டாலின் அவர்களே சொல்கிறார். வேறு யாரும் நினச்ச மாதிரி சொல்லலை. ஒருவேளை இன்டைரக்டாக அரசியல் இது ராஜ்நாத் சிங் வந்ததுனால தான் இவ்வளோ பாலிடிக்ஸ் இங்கே வந்துருக்கு. ஆக்சுவலாக இது வந்து பாஜக வந்து ஒரு பாலிட்டிஷியன் அனுப்பணும்னு முடிவெடுத்தது வந்து நிச்சயமாக ஒரு 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 சும்மா ஒரு கலக்க ஒரு குளத்தில் வந்து ஒரு கல்லை தூக்கி போடுற மாதிரி தான் அது. ஆக்சுவலாக அதுதான் அவங்க பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ தூரம் அந்த கல் அந்த குளத்தை கலக்க போகிறதுன்றதை நம்ம இனிமேல் பொறுத்து தான் பார்க்கணும். சரி, ஸ்ரீராம் அவர்கள்ட்ட பிரியன் அவர்கள் ஒரு இடத்துல குறிப்பிட்டாங்களே, அது மாதிரி எதிர் சித்தாந்தம் உள்ளவர்களையே வைத்து கருணாநிதி சிலையை திறந்ததும் அன்னைக்கு துணை குடியரசுத் தலைவராக இருந்தாலும் தீவிர RSS வாதியவர் திரு வெங்கையா நாயுடு அவர்கள். அதே மாதிரி இங்க ஒன்றிய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள், அவங்க தான் வந்து நாணயத்தை வெளியிட்டது. அதே போன்று இந்த விழாவில் கருணாநிதியை விமர்சித்த அண்ணாமலை அவர்களும் பாஜக மாநில தலைவரும் கலந்து கொண்டது. அப்போ ஒட்டுமொத்த எதிர்கூடாரத்தையே கொண்டு வந்து நிறுத்திட்டாரா ஸ்டாலின் அவர்கள்? இல்லை, இது வந்து அப்படிலாம் பார்க்கணுன்றதே இல்லைங்க. இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு அரசியல் நாகரிகமாக தான் பார்க்கணும். இது வந்து நிச்சயமாக கடந்த காலத்தில் 2014 கருணாநிதி அவர்கள் மோடி வந்து ஒரு ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஹார்ட் ஒர்க்கர், மிகச்சிறந்த மனிதர்னு கலைஞர் 2014 வின் பண்ணும்போது சொல்லியிருக்காரு. இப்போ அதை நீங்கள் மாற்ற முடியுமா? அந்தந்த காலத்தில் அந்தந்த தலைவர்களை பேசுவதும் புகழ்வதும் ஒன்றும் இது வந்து சித்தாந்தம் தான் வேறு இருக்கலாமே தவிர எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் ஒன்றாக இருப்பதில் என்ன தப்பு இருக்குது? நான் இதை அப்படி தான் பார்த்தேன். எல்லாரும் ஒன்றாக இருப்பதில் என்ன தப்பு? இந்த மாதிரி ஒரு விஷயம்னு வரும்போது மரியாதை கொடுப்பதோ, அங்கீகாரம் கொடுப்பதோ, கௌரவிப்பதோ, அது எதிர்கட்சியாக இருந்தால் என்ன, யாரும் எந்த கட்சியாக இருந்தால் என்ன. அப்படி பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி கற்பூரி தாக்கர் ஒன்றும் பாஜக இல்லை, திரு நரசிம்மராவ் ஒன்றும் பாஜக இல்லை. ஸோ இவர்கள் எல்லாம் சௌத்ரி சரண் சிங் பாஜக இல்லை. இவர்கள் 3 பேருக்கும் 2024 பாரத ரத்னா கொடுத்தது இந்த அரசாங்கம். பின்னாடி ஒரு ட்ரைபல்ஸ் இருப்பாங்க, ஒரு ஓபிசி இருக்கும் சமூகம், அதெல்லாம் பார்த்து தானே கணக்கு போட்டு தானே பாஜக கொடுக்குறாங்க. வாழ்க்கையில எதுவுமே பண்ண முடியாது. யாருக்காவது ஏதாவது ஒன்று பண்ணா அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று நம்ம உண்மையாகவே இது கொடுத்தாலும் அதற்கு ஒரு கதைகள் கட்டமைக்கப்படும். அது அவர்களுடைய பார்வையாக தான் பார்க்குறேன். ஸோ அதனால இதில் வந்து உடனே வந்து பாஜக திமுக ஒன்றாக சேருவதெல்லாம் இப்போ டூ early. நிச்சயமாக இந்த விஷயத்தை இன்னைக்கே நம்ம முடிவெடுக்க முடியாதுன்றதான் என் பார்வை. என்னங்க 2026 நீங்களும் டிசைட் பண்ண முடியாது. நீங்களும் வருவீங்க, 2 பேரும் மாறி மாறி பாஜக பக்கம் வர ட்ரை பண்ணலாம். அது வந்து இன்னைக்கு சூழ்நிலை இன்னைக்கு அப்படி இருக்கு. இது ஒன்னா வந்ததுனாலேயே என்னமோ பாஜக திமுகவை நெருங்குவதாகும். நிச்சயமாக திமுக மாதிரி 80ல் வந்து திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியா இருந்தாங்க. அப்புறம் ஒரு எலெக்ஷன் வந்தது, அதிமுக காங்கிரஸோட நீதித்து ஒரு கட்டத்துல திமுகவும் காங்கிரஸுக்காக போட்டி போட்டுது. அதே நிலை இப்போ பாஜக ரொம்ப வந்து அது ஒரு நேஷனல் பார்ட்டி. திமுக தான் அந்த நெருக்கடி, திமுக நெருக்கடி அதிமுக நெருக்கடியா இருக்கும். நாளைக்கு பாஜகவோட கூட்டணி வருவது காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருந்தப்ப பாஜக வீக்கா இருக்கும்போது போட்டி வந்திருக்குது.
இல்ல பாஜக வீக்கா இருக்கான்னு எப்படி சொல்ல பாஜக முடியும்? அவங்க வீக்கா 19% இருக்குன்னு ஓட்டு எப்படிங்க வாங்கி சொல்ல சொல்றாங்க சார் முடியும்? அவங்க. நீங்க தான் அதிமுக வீக்கா இருக்குன்றீங்க. அது உண்மையான தனியாட்சியா அது உங்க கருத்து, உண்மையான கருத்து. இல்ல, நீங்க தான் டெவல், உங்களுக்கு தான் ஸ்ட்ராங் அலையன்ஸ் ஒரு தேசிய கட்சிக்காக இருந்து திராவிட கட்சிகளும் கூட்டணிக்கு போட்டி போடுற லெவல் வந்துட்டு இருக்கு இப்போ. அது காங்கிரஸ் இருந்தாலும் பிஜேபி இருந்தானே. அதுதான் நான் சொல்றேன். அதான் சொல்றேன். எக்ஸாக்ட்லி அதான் history repeat. எக்ஸாக்ட்லி சார். அதனால பாஜகவுக்கு எந்த கஷ்டமும் இல்ல, எந்த ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண வேணாம். ஆனா அது ரெண்டு திராவிட கட்சிகளும் ஜஸ்டிஃபை பண்ணணும். பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்திருக்காங்க. அது அவர்கள் தான் பார்த்துக்கொள்ள வேண்டும். இல்ல வந்திருக்காங்களா, வர வச்சிருக்காங்களா சார்? வந்திருக்காங்களா, போட்டி வர எங்க இருக்கு? வச்சிருக்காங்களா? அதிமுக போட்டி போடுது. பாஜக கொஞ்சம் ஒர்க் திமுக தான் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு. இந்த விஷயங்கள்ல பாஜக ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒர்க் பண்ணி தான் அந்த குளத்துல ஒரு கல்லை போட்டாங்கன்னு சொன்னல, அது கரெக்டா வந்திருக்கு. ஏங்க அந்த நிலைமை வேறங்க. சரி. கல்லை போடுறது சாரோட அதிமுக பாஜக ஜன்னலை திறந்து வச்சாலும் போலீங்க. சரி போக சரி. மாட்டாங்க. வரேன். திமுக தான் இப்ப பார்த்துட்டு வரேன் சார். எம்ஜிஆர் அவர்களுக்கு பாரத ரத்னா ஹவுஸ், இந்த ரயில்வே ஸ்டேஷன் பேர் வச்சது இதே மோடி அரசாங்கம். ஏன் அத்வானி பேரையோ இல்ல வாஜ்பாய் பேரையோ எத்தனையோ பாஜக தலைவர்கள் பேர் வச்சிருக்கலாம். இங்க மெட்ராஸ் சென்ட்ரல் ஸ்டேஷன் திரு எம்ஜிஆர் பேர். தமிழ்நாடு ஸ்டேஷனுக்கு வந்து நீங்க அத்வானி பேரையும் வைப்பீங்க. தனிநாடு இல்லங்க, இது இல்ல இந்தியா. முத எங்க மாநிலத்துக்கு அப்புறம் தான் நாங்க தேசியத்துக்கு போவோம். காமராஜரோட மெயின் ரோட், டெல்லியில இருக்கிற ஒரு ரோடுக்கு மெயின் ரோட் பேர் காமராஜர் ரோடு. பெங்களூர்ல காமராஜர் ரோடு இருக்கு. எல்லா ஊர்லயும் நம்மளுடைய தமிழ் தலைவர்கள், தேசிய தலைவர்கள் உண்டு. அவர் ஒரு கிங் மேக்கர் அந்த மாதிரி. சோ தேசிய தலைவர்கள் வச்சாலும் தப்பு இல்ல. அது எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்த அங்கீகாரம். அவர் வந்து அதிமுக இது எல்லாத்தையும் அரசியலா பார்ப்பது அவர்களுடைய பார்வை. சரி, அண்ணாமலை போய் கலந்துட்டு இருக்காரு, அத பற்றி நிச்சயமா அது எங்க அது நேஷனல் பார்ட்டியில நேஷனல் பார்ட்டியோட டிக்டம் என்னவோ அதை ஃபாலோ பண்ணணும் எனி லீடர். ஸோ அண்ணாமலை அவர்கள் ஆப்வியஸா அவருடைய திரு இவர் ராஜ்நாத் சிங் வரும்போது அவர் கூட போக வேண்டியது அவருடைய ஒன் ஆஃப் ஹிஸ் டியூட்டி பவுண்ட் வேலைங்க. அவர் எங்க போனாலும் போகணுமா. போனது திரு கருணாநிதி எங்க ஒருத்தருடைய, அவரும் ஒரு முன்னாள் முதல்வர், அதை நம்ம மறக்க வேண்டாம். எனி பாயிண்ட் இன் டைம் 5 முறை முதல்வர். அங்க போனதுனால என்ன ஒரு சித்தாந்தம்லாம் விட்டு போச்சா? அவர் திமுகவில் சேர்ந்துட்டாரா? இல்லை நாளைக்கு அவர் முதல்வரை எதிர்க்க மாட்டாரா? எல்லாம் நடக்கும். இது ஒரு நாள் ஒரு தமிழ் தலைவருக்காக ஒரு மரியாதை. அதனாலேயே நம்ம வந்து எல்லாத்தையும் தவறாக பார்ப்பது என்பது பார்வை. இந்த நாணயம் வெளியிடுறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடியே இது முடிவு பண்ணதுன்னாங்க. இப்பதான் அது நடைமுறைக்கு வந்திருக்கு. அப்ப இப்ப வந்து இன்னொரு பக்கம் யோசிக்கலாமா? அங்க வந்து ஒரு தனி பெரும்பான்மையுடன் பாஜக இல்ல. அப்ப வந்து இல்ல, நிதிஷும் சந்திரபாபு நாயுடு 2 பக்கம் இருக்கிறாங்க, துவார பாலகர்கள். எலெக்ஷனுக்கு அப்புறம் வரல, எலெக்ஷன் முன்னாடில இருந்தே அவங்க என்டிஏ. அதனால என்டிஏ தான் ஒட்ட வச்சது இல்ல. இந்தி கூட்டணி மாதிரி ஒட்ட வச்சது இல்ல. 22 பேர் சேர்ந்து ஒரு பந்து இல்லையே. மம்தா தனியா போயிட்டாங்களே. லோக்சபால ஆல்ரெடி லெட்டர் கொடுத்துருக்காங்களே, எங்களை வந்து இந்தி கூட்டணியோட எங்களை உட்கார வைக்காதீங்க, எங்களுக்குன்னு தனியா இடம் கொடுங்கன்னு லோக்சபால கேட்டிருக்காங்களே. சோ அந்த மாதிரி ஒட்ட வச்சதுதான். ஒட்ட வச்ச பாஜக என்டிஏ. நாளைக்கு திமுக உடைய துணை வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? யாருக்கு? பாஜக நினைக்குதா? எங்க அரசியல் அதனால இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி பாஜக நினைக்கலாம். இப்ப காய் நகர்த்து இல்ல, ஒருவேளை நீங்க நினைக்கிறதாக நினைத்தாலும் கூட என்ன தவறு இருக்கா? எலெக்ஷன் இஸ் ஆல் அபவுட் கால்குலேஷன்ங்க. யாருக்கு தேவையோ பாஜக தேவைன்னு திமுக ஒரு வருங்காலத்தில் நினைக்கலாம். ஐயோ நம்ம பாஜகவோட இனிமே நம்ம சண்டை போட முடியாது, அதனால நம்ம பாஜகவோட இணையலான்னு அவங்க யோசிச்சிருக்கலாம். அவங்க திருப்பி வரலாம், அது அவங்களுடைய பிரச்சனை. பாஜக யாரையுமே தீண்டத்தகாதவரா பார்க்கறது இல்லைங்க. சில திராவிட கட்சிகள் ஒரு சமயத்தில் தீண்டத்தகாத கட்சியாக ஒரு கட்சியை பார்த்து திருப்பி அவங்க கிட்டே போய் நிற்பாங்க. பாஜக என்னைக்குமே அப்படி சொல்லலையே. எல்லா கட்சியோடும் அது சேர்ந்து வேலை பார்ப்போம். என்னங்க சுய லாபத்துக்கு தானே இப்ப வர்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரு லாபம்னு பார்க்கலாம், அது ஒரு நிலைன்னு பார்க்கலாம், அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்கலாம். வார்த்தை என்பது அவர்களுடைய எண்ணத்தை பொறுத்து. சரி, இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம். அண்ணாமலை விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா, தேசிய தலைமைக்கு கட்டுப்பட்டு அண்ணாமலை இந்த விழாவில் கலந்துகிட்டு இருக்கு. பாஜகவில் வந்து தேசிய தலைமை தாங்க இம்பார்ட்டன்ட். அது எல்லாரும் மாநில தலைவர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஃப்ரீடம் இருந்தாலும் இந்த தேசிய தலைமை என்ன சொல்கிறோம் அதை மாநில தலைமை கேட்டுதாங்க ஆகணும். அதில் மாற்று கருத்து இல்லை. அது யாராக இந்த பாஜகவில் அந்த ஒரு டிசிப்ளின் உண்டு. கலை சார் ஆல்சோ as a disciplined soldier அவர் இருக்காரு அண்ணாமலைன்றதே நம்ம இருக்கல. கலை சார் இதுக்கு மட்டும் சுருக்கமா, இதே வந்து அதிமுகவை ஜெயலலிதாவை விமர்சனம் பண்ணி பிரச்சனை வந்தது இல்லையா அதிமுக பாஜக இடையில? அண்ணாமலை அவர்கள் அதிமுக விமர்சனம் பண்ணி அப்ப டெல்லியில அமித்ஷாவோட மீட்டிங் எல்லாம் நடந்தது. அப்ப வந்து தேசிய தலைமை என்ன சொன்னுச்சு, அண்ணாமலை என்ன கேட்டாரு? எங்க தேசிய தலைமை சொன்னா அண்ணாமலை கேட்டுதான் ஆகணும். அவர் ஆனா சில சமயங்களை சொல்லியிருக்காரு. அப்ப என்ன கேட்டாரான்னு கேக்குறேன். அப்ப கூட்டணி வேணும்னு ஜன்னலை திறந்து வச்சு அமித்ஷா அவர்கள் சொன்னாங்க பாஜக அதிமுக கூட்டணி வேணும்னு.
ஆனா பிடிவாதமா இங்க அண்ணாமலை அதிமுகவை விட்டு பிரிந்துதான் நின்றாரு ஆமாம். இல்லையா? தேசிய தலைமை நினைச்சது ஒண்ணு, அண்ணாமலை இங்க அவரை செஞ்சது ஒண்ணு. பெங்களூர்ல பிரச்சாரத்தில் இருந்தவரை, தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்தவரை வர வச்சு எடப்பாடி அவர்களையும் கூட உட்கார வச்சு அமித்ஷா வந்து ஏதோ சமரசம் பண்ணார். ஆனால் அதுக்கு பின்னாடியும் அவர் அண்ணாமலை தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்ட மாதிரி தெரியல. Point. இப்ப இங்க வந்து எப்படி அண்ணா ஒரு தேசிய விஷயம். தலைமை அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க மாநிலத்துல அரசியல் பண்றவரு, கருணாநிதியை விமர்சகர், திமுகவை கடுமையாக விமர்சிப்பவரு, இப்ப மட்டும் எப்படி தேசிய தலைமைக்கு கட்டுப்பட்டு வர்றாரு? எல்லாத்துக்கும் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்றது வேறங்க. மாநிலத்துல தங்கள் கட்சியை வளர்ப்பதற்கு அந்த மாநில தலைமை கான்ஃபிடென்ட்டா இருந்தா, நான் தனியாக போகிறேன், அதுதான் என்னோட எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு சொன்னா அதை ஏற்றுக்கிறாங்க. இது வந்து ஒரு நேஷனல் லீடரை வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கும்போது அதை நான் போக மாட்டேன்னு சொல்றது தவறான விஷயம். அதற்கு நிச்சயமாக அதற்காக இதையும் அதையும் எப்படி முடிச்சு போடுவீங்க? திருப்பியும் சொல்றேன், நாளைக்கு முதல்வரை கடுமையா விமர்சிக்கணும் என்றால் நிச்சயமாக அண்ணாமலை விமர்சிப்பார், யாராக இருந்தாலும் விமர்சிப்பாங்க. இது அவருடைய ஒரு முன்னாள் முதல்வருக்கான மரியாதையை நீங்க வந்து இதுலயும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்றது என் பாயிண்ட். சரி, ராஜகம்பீரன் அவர்கள்ட்ட நேற்று பார்த்தோம்னா கலைஞர் நினைவிடத்துல வந்து நடந்த அந்த சம்பவம், அதாவது அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் பின்னாடி நிக்கிறாங்க, ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள் முன்னாடி வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. பக்கத்துல ராஜ்நாத் சிங்கும் சொல்றாரு. இந்த ஒரு சுமூகமான இதுவும் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு. அண்ணாமலை அவர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவமா? போன் போட்டு அவங்கள வந்து விழாவுக்கு அழைக்கிறதா இருக்கட்டும், அதை வெளிப்படையா அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க. இப்போ வந்து இருக்கிற இடத்துல அவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், இதெல்லாம் வந்து எப்படி நம்ம பார்க்குது? மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று சொன்ன ஒரு கட்சியில் மாற்று கருத்துடையவர்களை மதிப்பது, அவர்களை ஒரு நிகழ்வுக்கு அழைப்பது அப்படிங்கிறது ஒரு பண்பாட்டு நிகழ்வு. இது அரசியல் நிகழ்வாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மறைந்த தலைவர், ஒரு நூற்றாண்டு கண்ட தலைவர், அவர் கிட்டத்தட்ட நேரு காலம் தொடங்கி ராகுல் காந்தி காலம் வரைக்கும் அரசியல் செய்த தலைவர். அவருக்கு இருக்கக்கூடிய வரலாற்று பெருமை வந்து தமிழ்நாட்டில் வேற எந்த தலைவர்களுக்கும் சமகாலத்தில் இல்லை. காமராஜர் போன்ற தலைவர்களுக்கு இருந்திருக்கலாம், சமகாலத்தில் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய வரலாற்று புகழ்மிக்க ஒரு தலைவருக்கு ஒரு நாணயம் வெளியிடுறாங்க. அது மத்திய அரசு தான் வெளியிடுது. அப்போ மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக ராஜ்நாத் சிங் வந்து கலந்துக்கிறாரு. அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு மாநில தலைவருக்கு ஒரு மரியாதை செலுத்துறாங்க. அவ்வளோதான். இந்த அளவில் தான் இதை பார்க்கணும். இதை என்ன நினைக்கிறாங்கன்னா, சித்தாந்த ரீதியாக ஒரு சமூக நீதி கோட்பாடை கொண்டிருக்கக்கூடிய திமுக போன்ற ஒரு கட்சியும், சனாதன கோட்பாடை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாஜகவும் இது மாதிரியான ஒரு அரசு சார்ந்த ஒரு நிகழ்வில், ஒரு பொது நிகழ்வில் சந்திக்கும் போது இந்த சந்திப்பே விமர்சனத்துக்குரியதாக இருக்கிறது. இன்னும் கூட்டணி மாறலை, இன்னும் தொகுதி உடன்பாடு செய்யலை, அல்லது தேர்தலுக்கு தயாராகலை, அப்படி ஒரு பகிரங்க அறிவிப்பு வந்து நாம் விமர்சனம் செய்தாலும் அது ஒரு நியாயம் இருக்க முடியும். அப்படி எதுவுமே இல்லை. இது ஒரு அரசு சார்பு நிகழ்ச்சி. நான் ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்றதுக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு காவல்துறையினுடைய ஒரு அதிகாரி மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறையின் அத்துமீறலை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படின்னா நம்ம யார்கிட்ட அனுமதி வாங்கி நடத்த முடியும்? காவல்துறையிட்ட அனுமதி வாங்கி தான் நடத்த முடியும். ஒரு அதிகாரி மேலே நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறோம், ஒரு காவல்துறை அத்துமீறல்னா இன்னொரு உயர் அதிகாரிகிட்ட போய் நம்ம மனு கொடுத்து நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக்கிறோம்னு சொன்னோம். இது வந்து எப்படி காவல்துறைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது எப்படி நீங்கள் காவல்துறையிட்டே போய் அனுமதி கேட்பீங்களான்னு கேட்குறது எப்படி வந்து அது ஒரு அரசியல் சட்டத்தில் உள்ள ஒரு யதார்த்தம். அது மாதிரி தான் இது. ஒரு மாற்று கருத்துடையவர்கள் மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க காலத்தில் அவங்களும் மாற்று கருத்துடைய ஒருவருக்கு வந்து ஒரு நாணயம் வெளியிடுவதற்கு காலதாமதம், ஒரு வருட காலதாமதம் ஆனாலும் அதை ஒப்புக்கொள்கிறாங்க. இது ஒரு பண்பாட்டு நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். இதனாலையெல்லாம் அரசியலில் வந்து திமுக தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும்னோ, பாஜக பக்கம் வந்து போயிடும்னோ, இதெல்லாம் ஒரு கற்பனையான ஒரு யூகங்கள் தானே தவிர இதற்கும் யதார்த்தத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒருவேளை வந்து பல பேருடைய கருத்து என்னவாக இருக்கிறதுனா, தொடர்ந்து வந்து மத்திய அரசாங்கம் நமக்கு நிதி தராத சூழல்ல இதை ஒரு உத்தியாக பயன்படுத்துகிறார்களோ அப்படின்னு வேணா ஒரு கருத்து சொல்லலாமே தவிர இது அரசியல் ரீதியான ஒரு கூட்டணி அல்லது. நிர்வாக ரீதியா அதிமுக காலத்துல பயன்படுத்தினப்ப அவரை விமர்சனம் பண்ணது பாதம் இல்ல, அவங்க வந்து மாநில நலன்களை வந்து பண்ணதா இருக்கட்டும், இன்னைக்கு இவங்க பண்றது ராஜதந்திரமான்னு கேள்வி இல்ல இல்ல அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான பல விஷயங்கள் இல்ல மாநில இதுல வந்து பல பிற மாநிலத்தவர்கள்லாம் அரசு பதவி ஏற்பதில் இருந்து பல விஷயங்களை சமரசம் பண்ணாங்க. அது மாதிரி சில கருப்பு சட்டங்களை ஆதரித்தாங்க. வேளாண்மை திருத்த சட்டம் மாதிரி, குடியுரிமை திருத்த சட்டம் மாதிரி, சமூக விரோதத்துக்கு அதாவது மனிதகுல விரோத சட்டங்களை எல்லாம், கருப்பு சட்டங்களை எல்லாம் கண்மூடித்தனமாக ஆதரித்ததுன்னு ஒன்று இருக்கு. முத்தலாக்கு சட்டம், எல்லா சட்டங்களையுமே அவங்க என்னெல்லாம் கொண்டு வர்றாங்களோ அதை பூராமே விமர்சனமின்றி ஏற்றுக்கொள்கிற ஒரு நிலைப்பாட்டை அவங்க எடுத்ததுதான் அப்படி ஒரு வீழ்ச்சிக்கு காரணமா இருந்துச்சு.
ஆனா கருப்பு பலூன் அப்ப பறக்க விட்டீங்க, இப்ப பறக்க விடுறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் வைக்கிறாங்களே, ஆளுங்க விமர்சனம். இல்லைங்க, ஒரு அரசு பொறுப்பில் இருக்கும்போது கருப்பு பலூனை வந்து பறக்க விடுவது அப்படிங்கிறது மரபு சார்ந்ததாக இல்ல இருக்கு. கட்சி வேற. இப்ப நீங்க போறீங்களே ஆளுநர் விருந்துக்கு, கட்சி வேற அரசு வேறன்னு தானே போறீங்க. அதே மாதிரி பலூன் பறக்க இப்ப விமர்சனங்களை எல்லாம் விட்டு விட்டாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்ப நாணயம் வெளியிட்டதுக்கு நன்றி தெரிவித்து சொல்ற அதே நேரத்துல ரயில்வேக்கு எங்களுக்கு பட்ஜெட் வெளியிடலன்னு இன்னைக்கு கூட அறிக்கை வெளியிட்டு இருக்காங்கல்ல. அப்ப நம்ம வந்து சமரசம் ஆகிவிட்டார்கள் எப்படி அதை சொல்ல முடியும்? கோரிக்கை வைக்கிறாங்கல்ல, எங்களுக்கு தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது, இந்த மாநிலத்துக்கான நிதி வந்து மறுக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் வந்து அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, எங்களுக்கு வந்து பல ஆண்டு காலமாக நிறைவேற்றப்படாத ரயில்வே திட்டங்கள்லாம் இன்னும் கிடப்பில் கிடக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு இன்றைக்கும் அறிக்கை விடுறாங்கல்ல. அப்போ எந்த விதமான மாற்று கருத்தையும் பேசாமல் இருக்கிறாங்க, கள்ள மௌனமாக கடந்து போகிறாங்கன்னா இது கூட்டணிக்கான ஒரு ஒத்திகையாக கூட பார்க்கலாம். அப்படி இல்லையே, மாற்று கருத்து இந்த நேரத்திலையும் சொல்லிட்டு தானே இருக்காங்க. அதனால ஒரு தலைவருடைய நாணய வெளியீட்டு விழாவில் நடந்த ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு ஒரு கட்சியினுடைய நாணயத்தையே கேள்விக்குள்ளாக்குவது என்பது, கொள்கை ரீதியாக வந்து விமர்சிப்பது என்பது ஏற்புடைய கருத்தா நான் பார்க்கலாம். கலை அவர்கள்ட்ட இதெல்லாம் வந்து ஒரு நிகழ்வு, இந்த நிகழ்வை வைத்தே கூட்டணி வந்துடும் அப்படின்னு சொல்லி அதிமுக அதுல லாபம் பார்க்க நினைக்கிறாங்களா? ஒரு சித்தாந்த ரீதியாக இவங்க எதுக்குறாங்க, இந்த வக்பு வாரிய சட்ட திருத்தம் கொண்டு வராங்க, இதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, பாஜக கொண்டு வரக்கூடிய சட்டங்களுக்கு முரண்பாடான சட்டங்களுக்கு இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க சொல்லலாம். இந்த உறவு, இந்த நிகழ்வுகளை வச்சு சொல்றது அப்படிங்கிறது அதிமுக பாஜக ஒரு ரகசிய உறவு இருக்குங்கிறதுல இருந்து மீண்டு வெளியில வர்றதுக்காக அப்படியே பாலை தூக்கி திமுக பக்கம் போடுறது. அது கண்டிப்பா அப்படிதான் போடுவாங்க. அவங்க இல்லாதப்ப நீங்க சொன்னீங்க, இப்போ நீங்கள் இருக்கிறப்போ அவங்க சொல்கிறாங்க உங்களை, நீங்கள் நெருங்கி போயிட்டுருக்கிறீங்க, பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது அடுத்தடுத்து. ஒன்றோட நிற்கலையே, எத்தனை விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். பாஜகவும் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றுது. பாஜக வந்து தனிப்பெரும்பான்மை பெறாத போது அங்கே மற்ற கட்சிகளை நம்பி அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்க நிச்சயமாக மாற்று ஏற்பாடுகளையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. வழிகளை பார்த்துட்டு தான் இருப்பேன். எந்த கட்சியுமே நம்ம இவங்க ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது, நம்ம அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடுன்னு வரும்போது அங்கே மம்தா வர்றாங்க, திமுக வருது, இவங்ககிட்ட தான் அதுக்கான எம்பிஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க அணுகுறாங்க. அவங்க அதுக்காக என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு 2026 நாங்கள் உங்களை தோக்கடிக்க போகிறதில்ல, நீங்கள் ஆட்சிக்கு திரும்ப வந்துக்கோங்க, நாங்கள் அதிமுக உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிமுக பின்னுக்கு தள்ளி உங்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கான வழி ஏற்படுத்தி கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்க. அதிலே தெரியுதில்ல உங்களுக்கு. அதுக்கு இவங்க ரெசிப்ரோகேட் பண்ணுறாங்க. ஆஹா, நம்ம சித்தாந்த ரீதியாக வேறுபட்டாலும், பொது வழியில் நம்ம சண்டை போட்டுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே நமக்குள்ள ஒரு நல்ல உறவு இருக்குது. அப்படி பாஜக வழி ஏற்படுத்தி கொடுத்து தான் திமுக ஜெயிக்கணுமா பிரியன் சார்? அப்படிதான் ஜெயிக்கணுமா? பாஜக வழி ஏற்படுத்தி அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இந்த மாதிரியான முறையில தான் திமுக ஜெயிக்கணுங்கிற நிலைமை இருக்குதா? அது திமுக நிலைமை நான் சொல்லல, பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி அது. அதுதான் அப்படின்னா பாஜக அப்படி நினைக்குது. அது இயற்கையில திமுக அந்த மாதிரி ஒரு நெருக்கடி இருக்குன்னு நான் சொல்லல, பாஜக அப்படி நினைக்குது. பாஜக ஆங்கிள் இருந்து பேசுறேன், அந்த ஆங்கிள் இருந்து நீங்க அவங்க சொன்னதை நான் சொல்றேன், அமித்ஷாவுடைய பிளானை தான் நான் சொல்றேன். நான் அதுல உண்மை இருக்குது, இவங்க தான் போய் காப்பாற்ற போறாங்க நான் சொல்லல, இவங்க போனாலும் காப்பாற்ற முடியாதுங்கிற வேற விஷயம். இப்ப வந்து அதிமுகவை பின்னுக்கு தள்ளுறதுதான் பாஜகவோட அஜெண்டா. அவங்க வெளிப்படையா சொல்லிருக்காங்க, மறைமுகமான சொல்ல. அங்க இருந்து எனக்கு சந்தேகம் எதுக்கு பின்னாடி தெரியுமா, இந்த நகர்வுகள்லாம் எப்போ நடக்குது, மத்தியில தனிப்பெரும்பான்மை ஆட்சியை பாஜக அமைக்க முடியாத கட்டத்திலிருந்து இது ஆரம்பிக்குது. இந்த பல்வேறு விஷயங்களை நடக்குது. நீங்கள் ட்ராக் ரெக்கார்ட், டிஎம்கே ட்ராக் ரெக்கார்டை பாருங்கள். அவங்க வந்து எப்பயுமே மத்திய ஆட்சியில் பங்கு பெறுவதை முக்கியமான நோக்கமாக கொண்டவங்க. 17 ஆண்டுகள் தொடர்ச்சியாக 5 முறை மத்திய ஆட்சி மாறிச்சு. அதில் எல்லாத்துலேயும் அவங்க இருந்தாங்க, இன்க்ளூடிங் வாஜ்பாய் ஆட்சியில் இருந்தாங்க. அதுக்கு அது ஒரு முக்கியமான நோக்கம். அதாவது அண்ணா என்ன சொன்னார்னா, திராவிட நாடை கைவிடும்போது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சினார். அதை கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி மாற்றினார் தெரியுமா, மத்தியில் கூட்டணி ஆட்சி, கூட்டணி ஆட்சி, மாநிலத்தில் சுயாட்சியில் தனியாட்சி, தனி கட்சி ஆட்சி, அப்படி மாற்றியாச்சு. அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ மத்தியில் எப்பப்போ வாய்ப்பு கிடைக்குதோ, வாஜ்பாய் அரசாங்கத்தை விட்டு அதிமுக வெளியேறிய மறுநாளே இவங்க போய் சேர்ந்தாங்களா இல்லையா, அதுக்கு ஒரு புது வியாக்கியானம் கொடுத்தாங்க. தத்துவார்த்த ரீதியாக அவங்க எதிர்ப்பாக இருந்ததெல்லாம் மாற்றிக்கிட்டு ஒரு புது வியாக்கியானத்தை கொடுத்தாங்க இல்லையா. அதெல்லாம் இன்னும் கூட கொடுப்பாங்க. என்ன சொன்னாங்க அன்றைக்கி, ராங் பர்சன் இன் குட் பர்சன் இன் ராங் பார்ட்டி சொன்னாங்க. இப்போ போய் சேர்ந்து என்ன சொல்லுவாங்க, ராங் பர்சன் இன் குட் பார்ட்டி சொல்லிட்டு போகலாம். நானே உங்களுக்கு எடுத்து தரேன் சார் வாய்ப்பு,
வார்த்தை எடுத்துறேன். இல்ல அது நீங்க சேர்றதுக்கு நான் வார்த்தை இல்ல அப்ப எடுத்துறேன். திமுகவுடைய எதிர்காலம், மாநிலத்துல அவங்களுடைய எதிர்காலம் இதெல்லாம் யோசிப்பாங்களா சார்? இப்ப இந்தியா கூட்டணி நீங்க அப்படிங்கறது மாநிலத்தில் இருக்கிறாங்க. எதிர்காலம் அடுத்து காங்கிரஸ், இங்க காங்கிரஸ் விலகும், அடுத்தடுத்ததெல்லாம் நிறைய இருக்கே சார். ஒரே நீங்க அடியா 2 நம்ம ஆண்டுகளுக்கு சொல்லிட முடியுமா? பின்னாடி சட்டம் போவாங்கன்னா இதோட பின் விளைவுகள் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி சொல்ல முடியாது. குறிப்பிட்ட பின் கட்சிகளுக்கு விளைவுகள் தெரியும்ல. பின் விளைவுகள் யாருக்கு பயங்கரமா இருக்கும்? இங்க திமுகவுக்கு போனாலும் கூட்டணியில காங்கிரஸுக்கும் அது பயங்கரமா தான் இருக்கு. விட்டு விலகுனா இங்கேயும் விலகணும், அங்க மத்தியில வர்றதுலயும் விலகணும். அப்போ என்ன இதுக்கு யாரு வரக்கூடாது அப்படிங்கறதுல ஒற்றுமையா இருந்தாங்கல்ல, யாரு வரணுங்கிறத விட வரக்கூடாதுன்னு இப்ப அதேல போறாங்க. அடுத்ததுல அதுக்கான முன்னேற்பாடுகள் செய்யறதுக்கு எல்லாமே தடங்களா போயிருக்கு. யாரு வரக்கூடாதுன்னு சொன்னா வந்துட்டாங்களே, அதனால அதுல ஸ்ட்ராங் அப்போசிஷனா இவங்க அடுத்து என்ன செய்யணும்? இப்போ நீங்க 1.5 வருஷத்துல ஆட்சி, இங்க தேர்தல் வருது, தோத்து போயிட்டா எதிர்கட்சியில் உட்காரணும். அப்போ மத்தியில் கொஞ்சம் இருந்தால் மத்திய ஆட்சி நமக்கு சப்போர்ட்டு சரி இருக்குமா இல்லையா? அதுதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. சரி பிரியன் சார், அப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எடுப்பாங்களா திமுக? இல்லை, அதாவது திமுக வந்து 19லேருந்து ஒரு அருமையான கூட்டணி அமைச்சு அவங்க அதை கட்டுக்கோப்பாக ஸ்டாலின் கொண்டாந்து 3 பிரம்மாண்டமான வெற்றியை அவர் பெற்றிருக்கார். கட்சியிலையும் ஆட்சியிலையும் தமிழ்நாட்டில் அவருக்கு எதிராக இருக்கிற தலைவர்கள் இப்போ யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கருணாநிதி ஜெயலலிதான்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இப்போது ஸ்டாலின் வர்சஸ் யாரை சொல்லுவீங்க? அண்ணாமலை சொல்லுவீங்களா, எடப்பாடி சொல்லுவீங்களா? ஆள் இல்லை, பிரிஞ்சு கிடக்கிறாங்க. எதிராளிகள் பிரிஞ்சு கிடக்கிறது இவங்க ரொம்ப சௌரியமாக இருக்குது. இவங்க கூட்டணியும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அந்த கூட்டணி வந்து மோடி எதிர்ப்பு அல்லது பாஜக சித்தாந்த எதிர்ப்புன்றதில் ஒன்றுபட்டிருக்காங்க. அது ஸ்டாலினுக்கு நல்லாவே தெரியும். இதை எந்த விதத்துலையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இது வந்து ஒரு வெற்றி கூட்டணின்னு அவரும் உணர்வார். பட் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து ஒரு நடுத்தர மக்களுக்கு வந்து ஒரு சந்தேகத்தை உண்டாகும். கட்சிக்காரங்க அதை ஏற்றுப்பாங்க. ஒரு அரசியல் விமர்சகர்களோ இல்லை வந்து ஒரு நடுநிலை மக்களோ பேப்பர் படிக்கிறவங்களோ, என்னப்பா திடீர்னு பாஜகவை கடுமையாக எழுத்தவங்களாச்சே, கருப்பு பலூன்லாம் விட்டீங்கல்ல, கோபேக் மோடிலாம் விட்டீங்கல்ல, அதெல்லாம் பண்ணவங்களாச்சே அப்படின்னு யோசிப்பாங்க. திடீர்னு ஒரு ஷிஃப்ட் வந்திருக்கான்னு யோசிப்பாங்க. பட் அது வந்து திமுக இனிமேல் எப்படி நடந்துக்குது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம ஃபர்தராக அதை கணிக்க முடியும். ஆக்சுவலாக சித்தாந்த ரீதியில் இன்னும் எதிர்க்கிறாங்களா, கவர்மெண்ட் எதிர்ப்பு இருக்கா இல்லையா, அவங்க கொண்டு வர மசோதாக்கள்லாம் இவங்க எப்படி பார்க்குறாங்க, அந்த மாதிரி இப்போது அடுத்து யூசிசி வந்து வச்சுக்கோங்க, அதில் இப்போ எப்படி எதிர்ப்பை பதிவு பண்ணுறாங்க, அதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா இல்லையா. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம அப்புறம் இவங்க இப்படி போடுறதுனால ஏதாவது ஃபர்தராக நாளைக்கே மெட்ரோவுக்கு நிதி ரிலீஸ் பண்ணிட்டோன்னு சொன்னாங்க வச்சுக்கோங்க, உடனே என்ன ஆகுன்னா பேச்சு வரும். பார்த்தீங்களா, ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. இதுவரையும் மெட்ரோவுக்கு ரிலீஸ் பண்ணாதே இருந்தாங்க, இப்போ 61,000 கோடியில் 15,000 கோடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இல்லை கவர்னரை மாற்றிட்டாங்க வச்சுக்கோங்க நாளைக்கு. அப்போது டிஎம்கே இந்த கவர்னரை மாற்றணும்னு நினச்சிருந்தாங்கப்பா, மாற்றிட்டாங்க கடைசியில். அப்போ ராஜ்நாத் சிங் வந்து போனதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ எல்லா விதமாகவும் வந்து திங்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அதிமுகவும் பாஜகவும் மட்டும் நெருங்காதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இப்போது அதிமுக வந்து பட்ஜெட் எதிர்க்குது, பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் இல்லைன்னு சொல்லுது. இந்த தம்பித்துறை பார்லிமெண்ட் என்ன பேசுகிறாரு, திஸ் பட்ஜெட் ஹேஸ் எவ்ரிதிங் ஃபார் எவ்ரி செக்டார்னார். அப்படி தான் பேசினார். திஸ் பட்ஜெட் ஹேஸ் சம்திங் ஃபார் எவ்ரி செக்டார் இன்க்ளூடிங் அசிஸ்டன்ட் டு ஸ்டேட்ஸ். மாநிலங்களுக்கு கொடுக்குற நிதி உட்பட இந்த பட்ஜெட்டில் வந்து எல்லா துறைகளுக்கும் ஏதோ கொஞ்சமாவது விஷயங்கள் இருக்குதுன்னு தம்பித்துறை பேசிட்டு என்ன சொல்கிறாரு, நீட் விஷயத்தை கொண்டு வந்தது என்டிஏ கிடையாது, காங்கிரஸ் அப்படின்றார். எஜுகேஷனை வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் கொண்டு போனது காங்கிரஸ். எல்லாம் உண்மை, அதெல்லாம் அவர் பேசுகிறார். பேசும்போது காங்கிரஸ்காரங்க கடுமையாக எதிர்த்து கோஷம் கொடுக்குறாங்க தம்பித்துறை எதிர்த்து. அப்போது அங்கே வந்து நீங்கள் காங்கிரஸ் ஆதரிக்கிற ஒரு போக்கு, காங்கிரஸ் எதிர்க்கிற ஒரு போக்கு, என்டிஏவை ஆதரிக்கிற ஒரு பட்ஜெட் ஆதரிக்கிற ஒரு பேச்சு, இங்கே வரும்போது திட்டங்களில் ஒன்றுமே இல்லைன்னு செயற்குழு தீர்மானம் போடுறீங்க, மத்திய அரசு தீர்மானம். அப்போ உங்களுடைய எதிர்ப்பு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, நீங்களே ஏதோ ஒரு கதவை திறந்து வச்சுருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. ஸோ இந்த கட்சிகள் அதிமுக வந்து கதவை திறந்து வச்சுருக்காங்கன்னு அந்தாங்களுக்கும் போல் அதிமுக வந்து பாஜக விட்டு பிரிஞ்சு வந்ததோட பலனை அனுபவிக்கலை. ஏன்னா அது மைனாரிட்டி ஓட்டு எதிர்பார்த்து வந்தாங்க, அது அவங்களுக்கு விடலை. ஸோ அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அது இனிமேல் தான் அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க, அவங்களுக்கு பல உட்கட்சி சிக்கல்லாம் தீர்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த முடிவுக்கு போவாங்க. பட் திமுகவை பொறுத்த மட்டில் இது வந்து நம்ம வந்து ஒரு கிரே ஏரியாவாக மாறி இருக்கு இந்த விஷயங்கள். இந்த கிரே ஏரியாவிலேருந்து ஒரு தெளிவு பிறக்கணும்னா இதை தெளிவுபடுத்த வேண்டியது திமுக தான். ஆக்சுவலாக நம்மளுடைய பார்வை என்னென்னா, திமுக இந்த கூட்டணியில் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது வந்து இப்போ தேன்கூட்டில் கையை வச்ச மாதிரி நீங்கள் கலைச்சி விட்டிங்கன்னா அது ரொம்ப மோசமாக போயிடும் நிலைமை. அதனால் இது வந்து ஸ்டாலின் வந்து அவர் ஒரு வைஸ் பாலிட்டிஷியனாக இருக்கார், இதுவரையும் நல்லா பண்ணிகிட்ருக்கார். ஸோ இந்த கலைஞருடைய நாணயம் வெளியீட்டு விழான்றது திமுகவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு தருணமாக இருக்குது. இதில் இதே வந்து ராகுல் காந்தியும் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. இங்கேயும் வந்து இதை பற்றி செல்வ பெருந்தியாருக்கு யாரும் அதிருப்தி தெரிவிக்கல. இல்லை அது தெரிவிக்கலன்னா அவங்க உட்கட்சியில் பேசிகிட்டு இருக்காங்க, அது வேறு விஷயம், நம்ம அதை வெளில பேச முடியாது. பாயிண்ட் என்னென்னா வந்து வெளிப்படையாக யாரும் வந்து இதை வந்து விமர்சிக்க மாட்டாங்க கூட்டணி கட்சிகள். ஏன்னா ஸ்டாலின் மேலே அவங்க இன்னும் நம்பிக்கை வச்சுருக்காங்க. இந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு ஆனால் இந்த கவர்னர் தேர்வு இந்த டீ பார்ட்டிக்கு போனதை கூட்டணி கட்சிகள் விரும்பவே இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா உங்களுக்காக தான் நாங்களே பகிஷ்கரிக்கிறோம், நாங்கள் ஏன் பாய்காட் பண்ணுறோம்,
உங்கள் கவர்மெண்ட் இது பண்ணுறதா நாங்கள் பாய்காட் பண்ணுறோம், நாங்கள் உங்களுக்காக பாய்காட் பண்ணும்போது நீங்களே போனால் என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. சார், எனக்கு ஒரு தெளிவுக்காக கேட்குறேன். இது முந்தைய ஆண்டும் இதே மாதிரி குடியரசு தினத்தப்ப கூட்டணி கட்சிகள்லாம் புறக்கணித்தாங்க இல்லையா? அப்ப அந்த தமிழ்நாடு தமிழகம் அந்த பிரச்சனை வந்தது, ஆளுநர் தொலைபேசியில் அழைத்தாருன்னு ஸ்டாலின் அவர்கள் போய் பங்கேற்றாங்க. திமுக போன வருஷம் புறக்கணிச்சது இல்ல, குடியரசு தினத்தன்னைக்கு போனாங்க. அதுக்கப்புறம் சுதந்திர தினத்தை தான் வந்து புறக்கணிச்சாங்க. இது மாதிரி போறதே வந்து சரியில்லை. எந்த ஸ்டாண்டு மாறி இருக்கு, கவர்னரோட எந்த ஸ்டாண்டும் மாறாத போது திராவிடம் தான் நாட்டையே பிளக்குதுன்னு அவர் பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் திராவிடத்தின் பேரில் கட்சியை வச்சுட்டு இருக்கிற நீங்கள் வேறு பல விஷயங்களும் கவர்னரை பற்றி இருக்காது. நீங்கள் போனது வந்து சரியில்லைன்னு கூட்டணி கட்சிகளோட ஒரு முணுமுணுப்பாக இருக்குது. ஆக்சுவலாக அதை வந்து ஸ்டாலின் புரிஞ்சுட்டு இருப்பார் நினைக்கிறேன். இந்த சிலை திறப்பு, இந்த நூற்றாண்டு காயின் திரு விஷயங்கள்ன்றது வந்து அதை வந்து கூட்டணி கட்சிகள் பெரிய அளவுக்கு ஒன்று எடுத்துக்க மாட்டாங்க, அது வந்து போயிடும். ஆனால் இந்த கவர்னர் தேநீர் விருந்தில் பங்கு கொண்டு வந்தது அவங்களுக்கு கூட்டணி கட்சிகள்கிட்ட ஒரு முணுமுணுப்பு உண்டாக்கி இருக்காங்க. சரி, இதை நிறைவு கருத்தாவே நான் எடுத்துக்க ஸ்ரீராம் அவர்கள்ட்ட ஒரு பக்கம் திருப்பூர் பிரகடனம், திமுகவை வீழ்த்துவோம், தளராது உழைப்போம் அப்படின்னு ஒரு பிரகடனம் எடுக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். தீவிரமா திமுகவை எதிர்த்து 2026 இங்க ஒரு ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற முழக்கத்தை வைக்கிறார். இன்னொரு பக்கம் இந்த திமுக பாஜக நெருங்குகிறதா அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் மாநில அளவுல பார்க்கும்போது அண்ணாமலையோட அரசியலை ஆட்டங்காண வைக்குமா? அப்படிலாம் நிச்சயமா ஒன்றும் இல்லைங்க. பாருங்க, இப்போ 2 திராவிட கட்சியுமே தனித்து இனிமேல் தமிழ்நாட்டை அவங்களால ஆள முடியாது. 2 திராவிட கட்சிகளுக்கும் கூட்டணி இல்லாமல் இனிமேல் அவர்கள் ஆளப்போவது இல்லை. இன்ஃபேக்ட் இந்த வாட்டி தான் தனி கூட்டணியாக இருந்தாலும் தனியாக அவங்களுடைய எல்லா மினிஸ்டர்ஸும் கூட்டணிக்கெலாம் எதுவும் கேபினெட் கொடுக்காம இருக்கிற இதே தான் ஃபைனல் கேபினெட் கூட. 2024 நிச்சயமாக உண்மையான கூட்டணி கட்சியாக கூட்டணி கேபினெட்டில் அமையும்ல மாற்று கருத்து நிச்சயமாக இல்லைங்க. செகண்ட் வரணுன்றது தான் அப்ஜெக்டிவே தவிர எந்த பார்ட்டியை தள்ளிட்டு வரணும் அந்த பார்ட்டியை நேம் நீங்க போட்டுக்கிறீங்க. இப்ப செகண்ட் அப்ஜெக்ட் கூட இல்ல. நிச்சயமாக செகண்டுக்கு தான் போட்டியா, ரெண்டாவது எடுத்துக்கிட்டா சொல்ல வரேன். இதை இம்மீடியட்டா சொல்ல வரேன். நீங்க யார் டிசைட் பண்ண பிஜேபி செகண்ட் தான் டார்கெட் பண்றாங்கன்னு? ஆட்சியை பிடிக்க டார்கெட் பண்றாங்க. அதுல கூட எந்தெந்த கட்சி பின்னாடி போகணுமோ அந்தந்த கட்சியோட பிரச்சனை. அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டு நீங்க இந்த கட்சி தான் பின்னாடி போகணுன்றது உங்க யார் சொல்றாங்களோ அவர்கள் சொல்லி கொண்டு போகணும். வண்டியில ஏறாங்க, அது அவங்க பிரச்சனை. இலக்கு வந்து அரசாங்கத்தை பிடிப்பது. 2026 பாஜக துணையின்றி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைய போவது இல்லைங்க. திராவிட கட்சிகளுடைய தனி பெரும்பான்மை, தனி ஆட்சி, சுயாட்சி, அந்த இன்பம் எல்லாம் முடிந்தது. 2026 கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கும். அதற்கு பாஜக ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கும்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. சரி, இதை நிறைவு கருத்தாவே எடுத்துக்க. நிறைவு கருத்தாக ராஜகம்பீரன். அது வரப்போவது சட்டமன்ற தேர்தல், மாநில கட்சிகளுக்கான தேர்தல். அதனால மாநில கட்சிகளுக்குள்ளே தான் கூட்டணி அமையுமே தவிர தேசிய கட்சிகள் வந்து மாநில கட்சிகளின் தயவிலே வந்து அதன் தோள்களிலே ஏறி சவாரி செய்யக்கூடிய நிலைமை தான் வலதுசாரிகளுக்கு மட்டுமல்ல, இடதுசாரிகள் காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகளுக்கே மாநில கட்சிகளின் தயவிலே தான் ஏதாவது வெல்ல முடியும் என்கிற யதார்த்தம் இங்கே இருக்கிறது. 67க்கு பின்னால் தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளுக்கு எந்த இடமும் இல்லை. மாநில கட்சிகளின் தயவினால் சில இடங்கள் அவ்வப்போது கிடைக்கிறது. இதுதான் கள யதார்த்தம். அதனால் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி வாக்கு வங்கி வைத்திருக்கிறவர்களோ வேறு சில நாம் தமிழர் கட்சி மாதிரி உள்ளவர்களோ கூட்டணி சம்பந்தமாக பேசுவதற்கு தான் அழைப்பு விடுவாங்களே தவிர வருகிற சட்டமன்ற தேர்தலில் பாஜக தனிமைப்படுத்தப்படும். மாநில கட்சிகளுக்குள்ளே கூட்டணி அமைக்கப்படுகிறது. இன்னும் நாடாளுமன்ற தேர்தலுடைய அந்த இது இன்னும் அந்த கலைக்கப்படும். நாடாளுமன்ற தேர்தலின் தகர்க்கப்படும். அவங்க அமலாக்கத்துறையை, வருமான வரித்துறையை நம்புறாங்க, மக்களை நம்புவதோ அரசியலோ நம்பல. அவங்க ஏதாவது 2 ரைடு போட்டா பயந்து வருவாங்க அப்படிங்கிற கணக்குல பேசுறாங்க. ஜனநாயக ரீதியாக முதல்வர், துணை முதல்வர் பதவிக்காக ஒரு காம்ப்ரமைஸ்க்காக போனாங்களான்ற கேள்வி நானும் கேட்பேன்ல. சரி, அதே ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னு கேட்ட கவர்னர் கிட்ட எதுக்கு நீங்க நினைக்கிறீங்க? ஓ, துணை முதல்வர் யாராவது அப்புறம் அவர் முடியாதுன்ட்டாருன்னா அந்த பயமானு நான் கேள்வி கேட்கலாம். அவர்கள் பேசிக்கலாம், அதனால அவர்கள் பேசலாம். வலதுசாரி இடதுசாரி நிச்சயமாக தமிழ்நாட்டில் திமுக தனித்த அவங்க ஆரம்பிச்சதுலேருந்து தனித்து அவங்களால என்னைக்காவது ஒரு வாட்டி இந்த அசம்பிளியை பிடிச்சிருக்காங்களா? பெரிய திராவிட இயக்கமாச்சே. 50 ஆண்டு காலத்தில் ஒரு வாட்டியாவது தனித்து இந்த மாநில அசம்பிளி அவங்களால வின் பண்ண முடிஞ்சதா? அப்புறம் அந்த கட்சி எப்படிங்க பாரதிய ஜனதா பற்றி பேச முடியும்? அவர்களுக்கு 2 தடவை அதிமுக பத்தி சொல்லலாம். இப்ப திமுக அது திமுக அப்ப நீங்க 2 பேரும் ஒன்னான்றது நீங்க மக்களுக்கு பேரை வச்சு ஒரு கோடி பத்தி பேசுறேன். திமுக ஒரு கட்சி, தானாக தனித்து இயங்காத ஒரு கட்சி, பிறரை நம்பி வாழக்கூடிய கட்சி. பாஜக நிச்சயமாக தேசிய கட்சி, நாட்டை ஆளுகிறது, தமிழ்நாட்டையும் ஆளும்.
அப்ப நீங்களும் தனித்து நிற்பீங்க 2026ல. எந்த கூட்டணி எல்லாம் கிடையாது. கூட்டணி அதான் நான் இவ்வளவு நேரமா 40 தொகுதிகளையும் தனித்து நிற்க அந்த காலமும் வரும். 234 அந்த காலமும் வரும், நிச்சயமாக வரும், மாற்று கருத்து இல்ல. அதனால தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டிலே முற்போக்கு பிற்போக்கு எந்த சக்திகளுக்குமே வலதுசாரி இடதுசாரி எல்லாருக்குமே மாநில கட்சிகளின் தயவு தான் ஒரே ஒரு வாய்ப்பே தவிர இந்த மாதிரியான பகல் கனவுகளை யார் வேண்டுமானாலும் ஜனநாயகத்தில் காணலாம். அந்த கனவை நம்ம தடை செய்ய முடியாது. அதனால திமுக தன் சித்தாந்தத்தை தன் கொள்கையை ஒருபோது விட்டு தராது. இது ஒரு பண்பாட்டு நிகழ்வு. இதை கடந்து அதை சிந்திப்பதற்கு எதுவுமே இல்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகளை. விருந்தினர்களுக்கு நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.